பஞ்சாப் பந்து வீச்சுல பஞ்சாப் பறக்க விட்டாங்க. கேகேஆர் அணி 260 ரன்களுக்கு மேல எடுத்தாங்க. ஏன் நீங்க அடிச்ச அதே கிரவுண்ட்ல எங்களால சமம் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி பஞ்சாப் அணி கேகேஆர் பந்து வீச்ச செதற அடிக்க சும்மா இடியும் மின்னலுமா முடிவுக்கு வந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் vs கேகேஆர் மேட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஐபிஎல் தொடரோட 42வது லீக் போட்டியில இன்னைக்கு கேகேஆர் அணியும் பஞ்சாப் கிங்ஸும் மோதினாங்க. இந்த போட்டியானது கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ்ல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அதற்கேத்த பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கேகேஆரோட தொடக்க வீரர்களான சுனில் நரேன், பிலிப் சால்ட், டேங்க அப்பா என்ன மாதிரி தொடக்கம் இது. இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஆரம்பத்துல இருந்தே அதிரடியில மிரட்டி எடுத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி சில கேட்ச் வாய்ப்புகளையும் தவற விட அதை பயன்படுத்திக்கிட்ட பிலிப் சால்ட் சிறப்பா விளையாண்டாரு. அரை சதம் கடந்து அதிரடியை காட்ட சுனில் நரேனும் இன்னொரு பக்கம் வெளுக்க ஆரம்பிச்சாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 50-100 கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. முதல் விக்கெட்டை எடுக்கவே பஞ்சாப் கிங்ஸ் அணி பயங்கரமா தடுமாறினாங்க. சுனில் நரேன் 32 பந்துகளை 71 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 9 பவுண்டரியும் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயர் அதிரடியில மிரட்ட பிலிப் சால்ட் விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 37 பந்துகளை 75 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 6 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. கேகேஆர் உள்ள வந்ததே ஒரே முடிவோட தான். அதிரடியில மிரட்டணும், 6 4 தெறிக்க விடணும் அப்படின்ற மைண்ட்ல தான் விளையாண்டாங்க. இதனால சுலபமாவே கேகேஆர் அணி 200 ரன்ல கடந்துட்டாங்க. உடனே எல்லாரோட எண்ணமுமே ஹையஸ்ட் ஸ்கோருக்கு போவாங்களா அப்படின்றது தான். ஆண்ட்ரே ரசல் ஒரு பக்கம் வெளுத்து கட்ட 12 பந்துகளை 24 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 19 பந்துகளை 28 ரன்கள் எடுத்தாரு. கடைசியா ரிங்கு சிங் 4 பந்துகள் 5 ரன்களும், ரமன்தீப் சிங் 3 பந்துகள் 6 ரன்களும் எடுத்தாங்க. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த அளவுக்கு 23 பந்துகளை 39 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதனால கேகேஆர் அணி 20 ஓவர்கள் முடிவுல 261 ரன்கள் எடுத்தாங்க. 6 விக்கெட் இழப்புக்கு. பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டும், கேப்டன் சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. 262 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற மிக பிரம்மாண்டமான இலக்கு நோக்கி பயணிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. இப்படியாப்பட்ட டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படின்னா தொடக்கமானது சிறப்பா அமையணும். பஞ்சாப் கிங்ஸ் என்னடா செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தா என்னங்க எங்களாலே அதிரடியா ஆட முடியாதா அப்படின்ற மாதிரி உச்சகட்ட அதிரடியில மிரட்டி எடுத்தாங்க. பிரப்சிம்ரன் சிங் பவர் பிளேல பறக்க விட முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்கே 93 ரன்கள் சேர்த்தாங்க. பிரப்சிம்ரன் சிங் 20 பந்துகளை 54 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனாரு. ஒன் டவுன் வந்த ரிலி ரோசோ 16 பந்துகளை 26 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க அரை சதம் கடந்து மிரட்டி எடுத்தாரு ஜானி பெய்ஸ்டோ. இவரோட அதிரடியை தடுக்கவே முடியல. இதனால பஞ்சாப் கிங்ஸ் ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு. இப்படியே போனா பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பா 18 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற அளவுல ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கேகேஆர் பந்து வீச்ச சர்வநாசம் பண்ண ஜானி பெய்ஸ்டோ 45 பந்துகளை சதம் அடிச்சாரு. இதனால 15 ஓவர்கள்லயே பஞ்சாப் கிங்ஸ் அணி 200 ரன்ல கடந்துட்டாங்க. உள்ள வந்த சசாங் சிங் வழக்கம் போல அதிரடியை காட்ட நீ எப்படி வேணாலும் போடு, நாங்க 6 தான் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சசாங் சிங் சும்மா மிரட்டி எடுத்தாரு. அதிரடியா 50 ரன்ல கடந்தாரு. இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போக மாட்டோம், சீக்கிரமா முடிக்கிற பாரு அப்படின்ற மாதிரி ஜானி பெய்ஸ்டோ, சசாங் சிங் வேற லெவல் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. வெறும் 18.4 ஓவர்கள்லயே பஞ்சாப் கிங்ஸ் அணி 262 ரன்களை எடுத்துட்டாங்க. 2 விக்கெட் இழப்புக்கு. தொடக்க வீரரா களமிறங்கி கடைசி வரைக்கும் களத்துல இருந்த ஜானி பெய்ஸ்டோ வெறும் 48 பந்துகள்ல 108 ரன்கள் எடுத்தாரு. அதுல 9 சிக்ஸர்களையும் 8 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. சசாங் சிங் பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. 28 பந்துகள் 68 ரன்கள் எடுத்தாரு. அதுல 8 சிக்ஸர்களையும் 2 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. உலக T20 வரலாற்றிலேயே 261 ரன்களை சேஸ் பண்ண ஒரே அணி பஞ்சாப் கிங்ஸ் தான். மிகப்பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த போட்டியில 8 விக்கெட் வித்தியாசத்துல வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பஞ்சாப் கிங்ஸோட அதிரடி வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை